அந்த அருவிப்போல் அன்ப தருவாள் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க லிரிக்கல் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் உங்கள் மொபைலுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதர் மொபைல்ஸுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆன வாட்டி உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஸோ லிரிக்ஸிலிருந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். அது பிளர்ராக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேணாம். அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லேயரில் ஒரு பிளாக் இமேஜ் வந்து இருக்கும். ஸோ லைட்டாக வீடியோ மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ அதில் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோவோட சைஸ் வந்து அதில் ரொம்ப ஜூமாக இருக்குது அப்படின்னா அதோட சைஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கூட உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணுறதா தான் அந்த மாதிரி கிராப் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களோட வீடியோ வந்து சூப்பராக வந்து ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். பேக்ரவுண்டில் அந்த இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணி இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கலர்ஃபுல் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஈஸியாக நீங்கள் இதை வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.